பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது, சவுல் ராஜா ஒரு கெபியில சிக்கிக் கொள்ளுகிற ஒரு நேரம். தாவீது என்கிற ஒரு மனிதர் அந்த இடத்துல போகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமான ஆட்கள். இந்த சவுல் ராஜாவுக்கு இந்த தாவீதை பார்த்தாலே பிடிக்காது. எப்படியாவது அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி பல முறை கொலை செய்கிறதற்கெல்லாமே முயற்சி செய்த ஒரு மனிதர். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கும்போது இப்போ ஒரு கெபியில சிக்கி கொண்டு இருக்கிற ஒரு நேரத்தில் சவுல் ராஜா நிற்கிறார். இப்போ இந்த இடத்துல தாவீது என்கிற ஒரு பக்தன் பார்க்கிற பொழுது சுற்றிலும் இருக்கிற மனுஷங்க எல்லாம் சொல்றாங்க, இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். உங்களை எப்படியெல்லாம் அவர் கொல்ல பார்த்தாரு, எத்தனை காரியங்கள் உங்களை வாழ முடியாதபடிக்கு எத்தனை இடங்களை உங்களை ஓட வச்சாரு. இப்ப சரியான நேரத்தை ஆண்டவரே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவருடைய கதையை முடிச்சிருங்க, அவரை கொன்று ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே சொல்றாங்க. இப்ப அந்த நேரத்துல பக்தன் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. ஏன்னா அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே நான் என்ன செய்ய மாட்டேன், என் கையை நான் போட மாட்டேன். அவர் எனக்கு 1000 துரோகங்கள் செய்திருக்கலாம், அவருக்கு நான் விரோதி தான், நான் பகைங்கன்னு. அவரை பார்க்கும்போது என்னை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு பிடிக்காது தான். என்னை பார்க்கும்போதெல்லாம் எப்படா என்னை கொல்லலான்னு என்னை பார்க்குற மனுஷன்தான். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், அவர் மேலே என் கையை வைக்க மாட்டேன். ஏன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது கர்த்தரால. சவுல் ராஜாவை குறித்து பார்க்கும்போது கழுதையை தேடி வந்த மனிதர். ஆண்டவர் சொன்னார், அவரை தான் நீ ராஜாவாக்கணும்னு சொல்லி தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்லி அவரை அபிஷேகம் பண்ணினார்கள். ஏன்னா அவர்களை அபிஷேகம் பண்ணினது யாரு அப்படின்னா, கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனிதன் மேல இருக்கு. அவரை நான் என்ன செய்ய மாட்டேன், தொடமாட்டேன். எனக்கு வேணா அவர் விரோதியா இருக்கலாம், எனக்கு வேணா அவர் தீமையை செய்து இந்த காரியங்கள் எல்லாமே அவர் செய்திருக்கலாம். ஆனால் அவர் யாரு அப்படின்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் மேல நான் என்ன செய்ய மாட்டேன், என் கையை வைக்கவே மாட்டேன்றாரு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் ஒரு மனிதர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் அவர் மேல கையை வைக்கிறதுக்கு இந்த மனிதர் பயப்படுறாரு. இத்தனைக்கும் இவருக்கு நன்மை செய்த ஒரு ஆள் கிடையாது, தீமை செய்த மனிதர் தான் சவுல் ராஜா. அதுக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சவுல் ராஜா எப்ப தாவீதை கொல்லலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாய் நின்ற ஒரு மனிதர். எப்படியெல்லாம் வச்சு தாவீதை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு மனிதரை இவர் சொல்றாரு, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு எண்ணம்னா, இந்த தாவீது என்கிற பக்தனுக்குள்ள இருந்த அந்த ஒரு எண்ணம் தான் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க சுபாவம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்க மனிதர்கள் எப்படி வேணாலும் அவங்க இருக்கட்டும், அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உட்பட்ட காரியம். ஆனால் அவர்களை தேவன் அபிஷேகம் பண்ணினால் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், அவங்களை நீங்கள் கனப்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர்களுக்கு விரோதமாக என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை எழும்பிடக்கூடாது. உங்களுக்கு அவங்க தேவையில்லை. உங்களுக்கு விரோதமா பண்றாங்க, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், ஒரு விசுவாசியாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆரம்ப காலத்திலேருந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் பகையாக இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலைகளாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இல்லை எங்கள் சபையினுடைய ஊழியர்களாக இருக்கட்டும், யாரை வேணாலும் அவங்க இருக்கட்டுமே. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணணும்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. என்றைக்குமே அவங்களுக்கு விரோதமாகவும் நீங்கள் பேசாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, அவங்க செய்கிற காரியங்களும் உங்களுக்கு பிடிக்கல, அவங்க செய்கிற காரியங்களும் உங்களுக்கு பிடிக்கல, தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகிருங்க. அவங்களுக்கு விரோதமாக பேசாதீங்க, அவங்களுக்கு விரோதமான காரியங்களை மட்டும் தயவு செய்து என்றைக்குமே செய்து விடாதீர்கள். ஏன்னா இந்த இடத்துல இந்த மனுஷர் பயப்படுறாரு, எனக்கு விரோதமாக பண்ணலை, திருப்பி நான் உன்னை கொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்,
சரியான சூழ்நிலையை உண்டாக்கி தான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி இப்போ தாவீது நினச்சிருந்தாருன்னா சவுலை கொல்றது ரொம்ப ஈஸி. ஆனால் அவர் சொல்றாரு, நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அது என்றைக்குமே அவங்களுக்கு விரோதமாக நம்ம நிற்கவே கூடாது. அது யாராக வேணாலும் இருக்கட்டும். அவங்க சுபாவம் சரியில்லை, அவங்க எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க, அவங்க எங்களுக்கு விரோதமாக பண்ணுறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்கன்னு எதை வேணாலும் அவங்க செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் அவர்கள் அபிஷேகம் நிற்கிறது அவர்கள் மேலே. அதனால அது நம்ம வேலை கிடையாது. அவங்கள பகைக்கிறதோ அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதோ ஒரு தேவ பிள்ளைக்கு அழகு அல்ல. இந்த இடத்துல தேவ மனிதர் சொல்ற காரியத்தை பாருங்க. இந்த பக்தனுடைய காரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதனால் அவர் மேல நான் கையை வைக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு அவர் தேவையில்லை, ஆனா கர்த்தருக்கு அவர் தேவை. இதை தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பார்க்க வேண்டிய விதம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவங்களை போய் தேவன் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரேன்னு நம்ம நினைக்க கூடாது. ஏனென்றால் யாருடைய சுபாவம் எப்படிப்பட்டது, என்ன காரியங்களை யாரை வச்சு ஆண்டவர் எப்படி வேலை செய்வார்னே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிறதற்கு எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி ஜனங்கள் கேட்குறாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று. அப்போ ஆண்டவர் முன்குறிச்சது யாரு அப்படின்னா சவுல் ராஜாவை தான். அவரை தான் அபிஷேகம் பண்ணி சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு ஒரு சவுல் தேவை. நல்லா புரிஞ்சு, அவருடைய சுபாவம் எப்படி இருக்கு அது ரெண்டாவது விஷயம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்காக ஆண்டவருடைய தேவையின்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய செலக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய செலக்ஷன் இது. ஆண்டவர் சவுல் ராஜாவை தனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்ப தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய சுபாவம் சரியில்லைனா, தாவீது எங்க கண்டா கொல்லலாங்கிற ரேஞ்சில் இருக்கிற மனுஷன், அவர் எப்படி பழி வாங்கலாம்னு நினைக்கிற மனுஷன் தான். அவருடைய சுபாவம் அப்படிதான் இருக்கு. ஆனால் அவர் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. தாவீது பார்க்கிறது அவருடைய சுபாவத்தை பார்க்கல, அவர் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை பார்க்கிறார். அப்ப அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவர் எனக்கு தேவையில்லாத மனிதர், எனக்கு விரோதமான மனுஷரா இருக்கலாம், அவருக்கு வேணா அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றி இருக்கலாம். ஆனால் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால அவங்க மேல குறை சொல்லுவதோ, அவங்க மேல நான் கொலைப்பு செய்வதோ, அவங்களுக்கு துரோகம் பண்ணுவதோ நான் செய்ய மாட்டேன்னு நிற்கிறாரு. இந்த எண்ணத்தை தான் தேவன் எல்லா தேவ பிள்ளைகளிடத்திலும் அதை எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பிரத்யட்சமான ஒரு காரியம் என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தாதீங்க. அவங்கள உங்களுக்கு கனம் பண்ண பிடிக்கலைன்னா தயவு செய்து விலகிருங்க, கனவீனப்படுத்தாதிருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை என்னைக்குமே நம்ம கனம் பண்ணி தான். ஏன்னா அவங்க உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க கர்த்தருக்கு தேவை அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது எதுக்காக பண்ணாரு, ஏன் பண்ணாருன்றது நமக்கு தெரியாது. நமக்கு கர்த்தர் வேணும். கர்த்தருடைய செலெக்ஷனை குறை சொல்லுவதற்கான அதிகாரம் எந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுக்கல. இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படிப்பட்ட சுபாவம், அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா கர்த்தருடைய செலெக்ஷன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவங்கள செலக்ட் பண்ணிட்டாரு. எதுக்காக பண்ணாரு அப்படிங்கிறதுல நமக்கு தேவையில்லாத காரியம். அவங்கள கர்த்தர் சூஸ் பண்ணது கர்த்தர். அதனால அவர்கள் கர்த்தருடைய செலெக்ஷனை குறை சொல்லுவதற்கான அதிகாரமோ, கர்த்தருடைய செலெக்ஷனை தப்புன்னு சொல்லக்கூடிய அதிகாரமோ நமக்கு தேவன் கொடுக்கல. அதனால இன்னையிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும், இவங்க சபையினுடைய ஊழியராக இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தயவு செய்து குறை சொல்லாது இருப்பதும், அவர்கள் மேல பழி சுமத்தாது இருப்பதும், அவர்களை பழி வாங்காது இருப்பதும், அவர்கள் மேல கை வைக்காமல் இருப்பதும் ரொம்ப நல்லது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் கர்த்தரால் செலக்ட் பண்ணப்பட்ட ஆட்கள். அவங்கள மேலே கையை வச்சிங்கன்னா நீங்கள் கர்த்தரை சீண்டி பார்க்குறதுக்கு சமம். அதனால் தேவ பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நினைவுகள் எனக்குள்ளே இருக்குது, அதை என்னை விட்டு நீக்கி போடுங்க. உங்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை இனி நான் ஒரு நாளும் தவறாக பார்க்க மாட்டேன், எல்லா காரியங்களையும் நான் செய்ய மாட்டேன், அவங்கள நான் இன்னைக்கு கனம் பண்ணுறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், அந்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அதை தேவன் நமக்கு கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு அப்படி பண்ணக்கூடிய இருதயம் உங்களுக்கு இல்லைங்க, அவங்களாம் எங்களுக்கு விரோதமாக ரொம்ப பண்ணிட்டாங்க, அவங்க எங்களுக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டாங்க, இவங்கள நான் எப்படி கனம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க தேவையில்லைங்க.
ஆனால் கர்த்தருக்கு தேவைன்றதுனால ஏதோ ஒரு முகாந்திரத்துக்காக அவங்கள கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரை உங்கள் செலெக்ஷனை நான் குறை சொல்லியிருந்தேன்னா ஒரு விஷயம் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாள்லேருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரை, அபிஷேகம் பண்ணப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி குறை சொல்லுவதோ, அவங்கள பற்றி அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணவோ, அவங்கள வீணாக்கவோ, அவர்கள் மேலே கை வைக்கவோ என்றைக்குமே ஒரு தேவப்புள்ள துணிஞ்சிடக்கூடாது. துணிஞ்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கர்த்தர்கிட்ட பதில் சொல்லி தான் ஆகணும். உங்களுக்கு அவங்கள பிடிக்கல, அவ்வளோதான். கர்த்தருக்கு தேவைன்றதுனால கர்த்தர் உருவாக்கி வச்சிரு. ஏன்னா கர்த்தருக்கு இவங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும், இவங்களை மட்டும்தான் காரியங்களை செய்யணுங்கிறது கிடையாது. கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் தன் காரியத்தை செய்து முடிக்க அவர் போதுமானவர். எனவே இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம், இந்த சவுல் என்கிற ராஜாவை கொல்லுகிறதற்கு தாவீதுக்கான சூழ்நிலைகள் வாய்த்த பொழுது அவர் சொன்னார், இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார், அதனால நான் அவரை தொட மாட்டேன். இன்னைக்கு நம்மளும் ஒரு முடிவு எடுக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரை, இனி உங்களால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளை நான் ஒரு நாள் கனவீனப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறதை தன் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளின்படியே ஆண்டவரே, உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் ஒரு நாளும் ஏளனமாய் பார்க்காதபடிக்கு, அவர்களுக்கு விரோதமாய் நாங்கள் நின்று விடாதபடிக்கு, ஆண்டவர் அவர்கள் மேலே கை வைத்து விடாதபடிக்கு எங்களை நீர் வேலையடைத்து பாதுகாப்பீராக. இந்த தேவ மனிதர் ஜெபிக்கிறதை போல ஆண்டவரை நாங்களும் உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை, நாங்களும் எங்களுக்குள்ள அந்த ஒரு இருதயத்தை கொடுங்க. அவங்க எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நீர் ஏதோ ஒரு முகாந்திரத்திற்காக உங்களை அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. அந்த காரியத்தை நாங்கள் இனி புரிந்து கொண்டு இனி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.